ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன் அப்ளிகேட்டர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மிஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷின். ஸோ இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹெட் இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு ஸ்டாண்டு, அந்த மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் வந்து ஒரு 7 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி. எனி டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், கார்ட்போர்ட்ஸ், பேப்பர்ஸ் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேப்ரிக் ரிலேட்டடாக இருக்கிற எந்த திங்ஸ், நம்ம ஷூஸ், செப்பல்ஸ், மேட்ஸ் எதில் வேணாலுமே நம்ம வந்து இந்த மிஷின் வச்சு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் ஸ்டோன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கம் ஸ்டோன்ஸ் தான். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸ் மூலயமா தான் வந்து இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது 7 டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 ஹெட்ஸையும் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதில் வந்து 5 ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம நார்மலாக ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ண பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது 2 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஹெட். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற ஹாட்ஃபிக்ஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மெஷின் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணிக்கணும். ப்ளக்கில் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டு, ஸோ இந்த ஹெட்டில் வந்து நமக்கு என்ன சைஸ் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு உண்டான ஹெட் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஹெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் என்ன சைஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது இதில் வந்து எழுதியிருக்கும். உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 3 mm, அதாவது ஸ்டோன் சைஸ் வந்து 3 mm, ஸ்டோன் வந்து 10 SSன்னு வந்து போட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பிக்கர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 mm 7 mm ஸ்டோன்ஸ் சைஸ் வந்து 34 SSன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு 5 mm தெரியுதுங்களா, 5 mm 20 SSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்டர்லேயுமே வந்துட்டு நாப்லேயுமே வந்து இந்த ஸ்டோன் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன சைஸ் ஆஃப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அந்த சைஸ் நம்ம எடுத்து நம்ம இது வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 mm ஸ்டோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 2 mmலேருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக ரெகுலராக நம்ம ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணுறது, நம்ம கொடுக்குற போர்ட்ஸ் எல்லாமே 3 mm தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 mm ஸ்டோன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 mm ஸ்டோனோட நாபை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து கரெக்டாக இதில் வந்து நல்லா டைட்டாக வந்து இப்படி நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ டைட்டாக ஸ்க்ரூ பண்ணுறப்ப இங்கே எதுவுமே வந்து ஷேக் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு வந்து இங்கேயே வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பட் பிஃபோர் தட் நம்ம இங்கே வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதையும் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த லைட் எரியும். லைட் இருந்தால் உங்களுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிடணும். ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த ஹீட் வர்றது வந்து நல்லா தெரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி கை இப்படி வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டோட இது நமக்கு வந்து சென்சேஷன் வந்து தெரியும். ஸோ நம்ம அப்போ வந்து ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஹீட் வந்துடும். நான் எப்படி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு ஃபேப்ரிக் எடுத்து வச்சுட்டோம். இதில் தான் நம்ம வந்து அந்த கன் அப்ளிகேட்டர் வச்சு எப்படி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் இங்கே ஸ்டோன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண டிசைன். ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ நான் வீடியோக்காக இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் எந்த ஃபேப்ரிக், சில்க் காட்டன், ரா சில்க்கு அண்டு வெல்வெட், சாட்டின், நம்ம சாரீ, பூனம் சாரீஸ்லாம் பார்த்திங்களா அங்கங்கே ஸ்டோன் வைக்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கூட இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் நெக் வைக்கிறதுக்கு, ஸ்லீவில் ஜஸ்ட் 1 லைன் வைக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து இந்த மிஷின் மட்டும் இல்லை, இதோட ஸ்டோன்ஸுமே வந்து
அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டோன் ஒர்க் போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு வெளியே எங்கேயுமே இந்த மிஷின் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்டோனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இது இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம், 5 நாப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரே மெத்தட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே டாப் இருக்க மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணி வச்சுக்கணும். டேர்ன் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னோடய மிஷின் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, எனக்கு அந்த ஹீட் சென்சேஷன் வந்து தெரியுது. ஸோ ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த இதில் வந்து முன்னாடி ஒரு ஹோல் மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஹோல் தெரியும், அதில் வந்து அதை வந்து இந்த ஸ்டோனுடைய டாப்பில் ஜஸ்ட் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மெல்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்சம் அந்த கம் வந்து மெல்ட் ஆகும் பார்த்திங்களா, மெல்ட் ஆகுது. ஸோ மெல்ட் ஆகிறப்ப எங்கே உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் இந்த அளவுக்கு வச்சுட்டு ரொம்பவே ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் அளவுக்கு வச்சாலே போதும். அது அந்த ஹீட்டில் வந்து அது மெல்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த க்ளூ மெல்ட் ஆகிறது உங்கள் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடும். உடனே டச் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோனையும் வந்துட்டு இந்த மாதிரி பிக் பண்ணிவிட்டு நமக்கு ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸில் வந்து அந்த மெல்ட் ஆகிறது தெரியும். இது வீடியோக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது சரியாக ஒட்டலை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி அது மேலே வச்சுட்டு 1 or 2 செகண்ட்ஸ் இது ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு காஷன்னா, உங்களுக்கு ஹீட் ஆகிறப்ப முன்னாடி அந்த நாபில் கை வச்சிடக்கூடாது. வேறு நாப் வந்து இமீடியட்டாக மாற்ற போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லை க்ளவுஸ் மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டோன் நீங்கள் எங்கே வேணும், இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இது ஸ்டோன் ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய எல்லா கிராஃப்ட் ஒர்க்குக்குமே. இப்போ நீங்கள் ஒரு சார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மெஷின் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா ஒன்லி ஹாட் ப்ரெஸ் அயனிங் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஸ்டோன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. வேறு எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து டெஃபினட்டாக வந்து மெல்ட் ஆகிடும். ஏன்னா இது ஹாட்ஃபிக்ஸ் ஆல்ரெடி கம்மு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எடுத்து பிக் பண்ணி நம்ம வைக்கிறது வந்து ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே அந்த ஸ்டோன் வேணுமோ ஜஸ்ட் இப்போ வேணும்னா நான் இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வச்சுட்டு அதே இடத்துலையே வந்து ஜஸ்ட் இந்த மிஷின் ஜஸ்ட் இப்படி வச்சுனீங்கனாலே எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இனி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு சைஸ் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ளாட் பேஸ்ட்டும் அதே மாதிரி தான். டாப் இப்போ எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த நாப்ஸ்குள்ளே போலையோ அது எல்லாமே நீங்கள் ஃப்ளாட் பேஸில் வச்சு ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், இப்படி தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஓகே போதுன்றப்ப நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் நம்ம வந்து வைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து போகலை, நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இது சிங்கிள் லேயராக போட்டு பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் இருக்க கிளாத், உங்கள் பேஸ் கிளாத் இல்லைனா சர்ஃபேஸ், என்ன சர்ஃபேஸாக இருந்தாலும் அதில் வந்து ஹீட் அதிகமானால் நல்லா க்ளூ மெல்ட் ஆகி ஃபேப்ரிக் கீழேயும் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட் தான். இந்த மிஷின் வேணுன்றவங்க நீங்கள் எனக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வந்து எதர் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ மறுபடியும் இன்னும் ஃபோர்த்கமிங் வீடியோஸில் இது எப்படி வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். அந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க வீடியோ ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.